தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்று, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்று. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்று, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்று. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. நம் இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் தாமே அவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அந்த 7வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்திலையும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் புத்தியாய் ஞானமாய் நாம் காணப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் தேவன் தருகிற புத்தி, தேவன் நமக்கு அருளுகிற எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி நடக்கணுங்கிறத தேவன் தருகிற புத்தி. ஆகவே நீதிமொழிகளை 2:11 வாசிக்கிறோம், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல் 3:19 கர்த்தர் புத்தியினால வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழி 23:4 சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதே என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயாவில் 40:28 அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்போ தேவன் தருகிற புத்தி எல்லா காரியத்திலையும் எப்படி செயல்படணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத தேவன் தருகிற புத்தியானது அது ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு காரியம். சுய புத்தியை நாம் சார்ந்து இந்த உலகத்திலே நம்ம வாழ முடியாது. ஆனால் தேவன் தருகிற புத்தியானது அது ஆராய்ந்து முடியாத ஒரு காரியம். தேவன் தருகிற புத்தி தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியது. ஆகவே கர்த்தர் எல்லா காரியங்களையும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா காரியத்திலையும் தேவன் தருகிற புத்தி. அப்போ தேவன் தருகிற அந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி காணப்படுவாங்க அப்படின்னா, முதலாவது பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலை மேலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அப்போ புத்தி உள்ளவன் தேவனுடைய வார்த்தையை கேட்குறான். இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நான் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்குறோம். 6 47 48 வாசிக்கிறோம், 49 வாசிக்கிறோம். அதாவது புத்தி உள்ளவர்களும் வசனத்தை கேட்குறாங்க, புத்தி இல்லாதவர்களும் வசனத்தை கேட்குறாங்க. அந்த வசனங்கள் அப்படிதான் சொல்லப்படுது. புத்தி உள்ளவன் வசனத்தை கேட்டு தேவன் சொல்லுகிறவைகளை கேட்டு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி இல்லாதவன் வசனத்தை கேட்குறான், கேட்ட வசனத்தின்படி அவன் காணப்படலை, அவன் புத்தி இல்லாதவன் ஆயிடுறான். அப்போ புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவன் கண்மலை மேலே தன் வீட்டை கட்டுகிறவனாக இருக்கிறான். அவன் தான் புத்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறார். இப்போ யாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். கண்மலை கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது.
10:10 வாசிக்கிறோம். அப்போது கிறிஸ்து மேலே தன்னுடைய அஸ்திபாரத்தை போடுகிறான் புத்தி உள்ளவன். எப்படி சொல்லப்படுதுன்னா 48 ஆழமாய் தோண்டி என்று சொல்லப்படும். ஆழமாய் தோண்டி, ஆழமாய் தோண்டி. அப்போ ஆழமாய் தோண்டி என்று சொல்லப்படுகிறது. ஆழமாய் தோண்டி கற்பனை மேலே போடுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். கீழே தொடர்ந்து பார்க்கும்போது அது கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திபாரம். ஆழமாக தோண்டினா தான் அந்த கற்பாறையாகிய அந்த கண்மலை கிறிஸ்து நமக்கு தெரியும். ஆழமாய் தோண்டுகிற ஒரு காரியம். அப்போது மண்ணின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் அது இடிந்து விழுகிறது. அப்போ கொஞ்சம் தூரம் தான் தோண்டினாங்க அப்படின்னு சொல்லலை. 1 அடி 2 அடி தோண்டி போடப்பட்ட அஸ்திபாரம் அப்படி இல்லை, ஆழம். கற்பாறையாய கண்மலை தெரிகிற வரைக்கும், கண்மலையாய கிறிஸ்து தெரிகிற வரைக்கும் தோண்டணும். புத்தி உள்ளவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் தோண்டணும், தோண்டியிருப்பான். அப்போ வெகு ஆழம் தோண்டினா தான் கண்மலையாய கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும், தெரியும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை, வசனத்தை நாம் கேட்க தான் அது ஆழத்துக்கு முன்னடையாளமாக இருக்குது. அதை கேட்க தான், வசனத்தை வாசிக்கத்தான், வசனத்தை காது கொடுத்து கேட்க தான் ஆழத்தில் இருக்கிறதான அந்த கற்பாறையாகி அந்த கண்மலையாகி அந்த கிறிஸ்து நமக்கு வெளிப்படுகிறான். அப்போ வசனத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போகிற காரியம் அல்ல. வசனத்தை நம்ம கேட்கணும், அதிகமாக கேட்கணும். கிறிஸ்து நமக்கு வெளிப்படுகிற வரைக்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிகிற வரைக்கும், அவரை காண்கிற வரைக்கும், அவரை பார்க்கிற வரைக்கும் வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்டோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஒரு 1/2 மணி நேரம் வசனத்தை கேட்டோம், அதனால போயிட்டோம், அப்படி கிடையாது. வசனத்தை நாம் கேட்கணும். வசனத்தை, தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கணும், கவனிக்கணும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். நமக்கு அடிக்கடி சொல்கிற காரியம்தான். பிரசங்கத்தில் பேசுவார், வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவனோடு கூட பேசுவார். தேவன் நமக்கு வார்த்தைகளை தருவார், நமக்கு நல்ல ஆலோசனைகள் அவர் தருவார். அப்போ வசனத்தை வாசிக்கத்தான், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கத்தான், கவனிக்கத்தான் ஆழமாய் தோண்டுகிற ஒரு அனுபவம். ஆழமாய் தோண்டுகிற அனுபவம், அந்த கிறிஸ்து நமக்கு வெளிப்படுவார். கண்மலை நமக்கு தெரியும், அதன் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுவான். ஆகவே இன்றைக்கு ஒரு உலக பிரகாரமாய் ஒரு வீட்டை கட்டினாலே நமக்கு ஆழமாய் தோண்டி தான் அஸ்திபாரத்தை போடுவாங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு கீழே ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேலே உயர்த்த முடியும், பல மாடிகள் கட்ட முடியும். நூற்றி பத்து மாடிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு கீழே அவங்க தோண்டியிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஆழம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. உண்மையாகவே நாட்களில் புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய அஸ்திபாரத்தை கண்மலை மேலே போடப்பட்டிருப்பான் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த கண்மலை நமக்கு தெரிகிற வரைக்கும் ஆழமாய் தோண்டணும். வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், வசனத்தை வாசிக்கணும், அதிகமாக வாசிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தென்படுகிற வரைக்கும், அவரை காண்கிற வரைக்கும் அவருடைய வசனத்தை நாம் கேட்குறவங்களா இருக்கணும். அவங்க தான் புத்தி உள்ளவர்கள்.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ புத்தி இல்லாதவர்களும் வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் வசனத்தை கேட்டு அதன்படி அவங்க செய்யலை, தொடர்ந்து அவங்க பிரயாசப்படலை. அதனால தான் மேலோட்டமாக அவங்க வீட்டை கட்டினாங்க. எதுக்கு போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆழம் தோண்டணும், பிரயாசப்பட அவங்க விரும்பலை, அவ்வளோதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க காண விரும்பலை, அறிந்து கொள்ள விரும்பலை. மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது வசனத்தில் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுலேயும் இப்படிதான் 10 பேர் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதாவது 2 பேருமே தீவெட்டிகளை வைத்திருந்தாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்படுதுன்னா, புத்தி உள்ளவர்கள் தேவைக்கு அதிகமான எண்ணெயை கொண்டு போனாங்க. தேவைக்கு அதிகமான எண்ணெயை வைத்திருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் குறைவானதை கொண்டு போயிருந்தாங்க. அதான் பிரச்சனை. அதான் தீவெட்டி எரிஞ்சது, என்ன காணலை. அப்போ புத்தி உள்ளவர்கள் தேவைக்கு அதிகமாய் அவங்க அந்த எண்ணெயை வைத்திருந்ததுனால தங்களுடைய தீவெட்டிகளை அணையாமல் பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிற ஒரு காரியங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் எப்படி புத்தி உள்ளவர்கள் கூட அதிக நேரம் அதிக எண்ணெய் கூட தேவைக்கு அதிகமாக கூட எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்களோ, அதே போல தான் நானும் நீங்களும் தேவனுடைய காரியத்தில் நம்ம அதிக நேரம் எடுக்கணும். நம்ம அப்படி எடுத்துக்கிடலாம். கர்த்தருடைய வருகையில் காணப்படணும் அப்படின்னா, நம்ம தீவெட்டி அணையாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்பவும் பிரகாசமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பவும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா, தேவைக்கு அதிகமான எண்ணெய் நாம் எடுக்கணும். இது போதும் அப்படின்னு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அது பாதியில் அணைஞ்சு போயிடும். அதான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கூடுதல் நேரம் எடுக்கிற ஒரு காரியம். ஜெபிக்கிறோம், இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்கணும். வேதம் வாசிக்கிறோம், இன்னும் அதிக நேரம் வேதம் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தான் படிக்கிறோம் கடமைக்காக, இன்னும் ஒரு 5 அதிகாரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறோம். 10 நிமிஷம் ஜெபம் இருக்குது. நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன். சிலவங்க வீட்டை பூட்டும் போதே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படியா ஜெபம் பண்ணணும், ஒரு பயம் இருக்கும். ஏதாவது ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணல அப்படி சொல்லிருக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தீவெட்டி எரியாது, அணைஞ்சு போயிடும். கூடுதல் நேரம் எடுக்கணும். கூட எண்ணெய் எடுத்தது போல இருக்கிற காரியத்தில் நம்ம கூட அதிகப்படுத்தணும். ஜெபத்தில் நம்ம கூட அதிக நேரம் எடுக்கணும். வேதம் வாசிக்கிறதுல அதிக நேரம் எடுக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம அதிகப்படுத்தணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அதான் வளர்பறை. எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது வளர்பறை, இது தேய்பறை. தேய்பறையில் எந்த ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க. நம்ம ஆளுக்களும் இருக்காங்க. தேய்பறைன்னா ரொம்பையும் அதையும் பார்ப்பாங்க. தேய்பறை பார்க்குறது, நேரங்கள் பார்க்குறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்பறை அப்படின்னா அதிக நேரம் ஜெபம் பண்ணணும். இப்போ இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கணும், அடுத்தல 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ண பிரயாசப்படணும். 2 மணி நேரம் தேவ சமத்தில் உட்கார நம்ம பிரயாசப்படணும்.
ஒரு அதிகாரம் இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு 2 அதிகாரம் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம், பிரயாசப்படணும். இப்போ தேவனுடைய காரியத்தில் நேரங்கள் எடுக்க எடுக்க நம்ம இருக்கிற தீவெட்டி இருக்கிறத, நம்முடைய வாழ்க்கையை அபிஷேகம் இருக்கிறத, நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ புத்தி உள்ளவர்கள் தேவைக்கு அதிகமாய் எடுத்துக்கொள்வார்கள், தேவைக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். நமக்குள் இருக்கிற அபிஷேகம் அது நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதிக நேரங்களை தேவ சமூகத்தில், தேவனுடைய காரியத்தில் செலவிடணும். இது போதும் அப்படி திருப்தி அடைஞ்சக்கூடாது. இந்த ஜெபம் போதும், இந்த வேத வாசிப்பு போதும், வாரத்துக்கு 1 நாள் கொடுத்து போனால் போதும், மாதத்துக்கு ஒரு ஆராதனைக்கு போனால் போதும். இது அபிஷேகம் அங்கே இருக்காது. தீவெட்டி அணைஞ்சு போயிடும், வாழ்க்கையில் பிரகாசம் இருக்காது. நீங்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னா புத்தி உள்ளவர்களைப் போல அதிக எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிடணும், அதிக நேரத்தை எடுக்கணும். தேவனுடைய காரியத்தில் சம்மந்தம் இல்லாமல் அதிக நேரத்தை வேஸ்ட்டாக நம்ம செலவு பண்ணுறோம். நேரம் போல் அதனால் அங்கே வந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? சில நேரங்கள் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு நேரம் போல் வீட்டில் அதனால் அங்கே வந்தேன், நேரம் போகல அதனால் உங்களை பார்க்க வந்தேன். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமானது. தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் அதிகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கும், பிரகாசம் இருக்காது. மகிமை உண்டாவதாக. ஆகவே அதிக எண்ணெய் எடுப்பது போல் அதிக நேரம் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எடுக்கணும். 3வது நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 14:1 வாசிக்கும் பொழுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையில் அதை இடித்து போடுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கட்டுவாங்க. புத்தி உள்ளவர்கள் தான் குடும்பத்தை கட்ட முடியும், அவங்க வாழ்க்கையை அவங்க கட்ட முடியும், பொருளாதாரத்தை கட்ட முடியும். புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய குடும்பத்தை கட்ட முடியும். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் கையினாலே தங்களாலே அந்த வீட்டை இடித்து போடுவதை போல தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய புத்தியினத்தினால வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க, கெடுத்து போட்டுருவாங்க. புத்தி உள்ளவர்கள் தான் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் காணப்படுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக யாத்ராமுடைய புஸ்தகம், பிரமாண புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியம், செய்முறைகள் எப்படி செய்யணுங்கிறத தேவன் கொடுக்குற ஆலோசனை. அது யூதா கோத்திரத்தில் பெசலேயாலை தேவன் பேர் சொல்லி அழைத்து கொடுக்கப்படுகிற வேலை. அது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் என்று சொல்லப்படுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலை செய்வதற்கு முக்கியமான பகுதி வேலை. அந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு தொடர்ந்து 5 வாசிக்கிறோம். அவன் யூகித்து என்று சொல்லப்படுகிறது. யோசிக்கிறது, யூகிக்கிறது, வினோதமான வேலையை. அதாவது எதையும் யோசனை பண்ணி செய்வான். ஒரு வேலையை செஞ்சால் ஆச்சரியக்கூடாதுடைய காரியத்தை சொல்லப்படுகிறது. நம்ம பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கிடலாம், நம்ம ஊழியத்தை கூட எடுத்துக்கிடலாம். அவன் யோசித்து செயல்படுவான். யோசனை உள்ளவன், அதான் யோசிப்பான். 2வது அவன் யூகிப்பான். யூகிக்கிறது எப்படி? யூகித்து செயல்படுறது எப்படின்னா, நாம் இப்படி பேசுனா அது அப்படி வரும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்கு இல்லையா? நம்ம சாதாரண அந்த காரியம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிடுவோம். நாம் அவங்கள இப்படி சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, நாம் இப்படி செஞ்சோம்னா அவங்க இப்படி செய்வாங்க, அப்போ நாம் இப்படி செய்யக்கூடாது, நாம் அப்படி செய்யணும். இது யூகத்தின் அடிப்படையில் நம்ம யோசிக்கிறது. யூகம். இப்போ நாம் இப்படி பேசக்கூடாது, இப்படி செஞ்சோம்னா அது சரி வராது, அது அப்படி ஆயிரும், இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சோம்னா இது இப்படி ஆயிரும், நஷ்டமாயிரும். ஆனால் புத்தி உள்ளவர்கள், தேவனுடைய புத்தி உள்ளவர்கள், தேவனுடைய புத்தியை பெற்றுக்கொள்ளவர்கள் புத்திசாலிகள். தேவனுடைய புத்திசாலிகள் என்றைக்குமே யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க, யூகித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்பந்தான் வினோதமான வேலையை முடிக்க முடியும். நம்முடைய ஊழியத்திலையும் அப்படிதான். வினோதமானது அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, ஆச்சரியமானது. நான் இதுவரைக்கும் இதே மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வீட்டை நான் எங்கேயுமே பார்க்கல, நல்லா அழகாக கட்டியிருக்காங்களே, இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே, இந்த வீட்டினுடைய அமைப்பு, இந்த வீட்டினுடைய செயல், இந்த வீட்டினுடைய வேலைப்பாடுகள் நான் எங்கேயும் பார்க்கல, வினோதமாக இருக்கு. யாரும் செய்யாத ஒன்றை செய்வது வினோதமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது. அப்போ அதிசயமானத, ஆச்சரியமானத நாம செய்வதற்கு யோசிக்கிறதும் யூகித்து செயல்படுற காரியம்தான் ஒரு ஆச்சரியமான, ஒரு வினோதமான ஒரு காரியத்தை நாம செய்ய முடியும், வேலையை செய்ய முடியும். வினோதமான, யாரும் செய்யாத, யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வினோதமாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை வினோதமாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம யோசித்து யூகித்து முடிவெடுக்கணும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய புத்தியை பெற்றுக்கொண்டவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையே வினோதமாக இருக்கும், ஒரு ஆச்சரியமாக இருக்கும். மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், நம்மளோட நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். வினோதமான வேலைகளை செய்வதற்கு யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்யாத, நான் விரும்புகிற வேலையை, வினோதமான வேலையை செய்வதற்கு உனக்கு புத்தியை தரும்படி தேவாவினால் அவனை நிரப்பினேன்னு சொல்றார். அவன் யோசிக்கிறவனாய், யோசித்து முடிவெடுக்கிறவனாய், யூகித்து முடிவெடுக்கிறவனாய் இருப்பான்.
யோசனை இல்லாமல் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அது தவறாயிரும், தோல்வி ஆயிரும். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரிலாம் பேச முடியாது. எதுலேயுமே, வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில் யோசனை பண்ணி செய்யணும், யோசனை பண்ணி நடக்கணும். தேவனுடைய புத்தியை பெற்றவர்கள் புத்திசாலிகள். 5வது காரியம், கடைசியாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட அவன் பிரியமாயிருந்தான் என்று சொல்லி, அவன் அனுப்பப்பட்ட எல்லா இடத்துலையும் தாவீது புத்தியாய் காரியத்தை நடத்தினான். புத்தியாய் காரியத்தை நடத்தினான். அந்த 14 வாசிக்கிறோம், 14வது வசனம், தாவீது தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். தேவனுடைய புத்திமதிகளை கேட்கிறவன், தேவனுடைய புத்தியை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய புத்தியை சார்ந்திருக்கிறவன், அவன் எந்த இடத்துக்கு போனாலும் காரியத்தை சாதிச்சிருவான், காரியத்தை நடப்பித்தான் தாவீது. இதை சவுல் கண்டு அவன் யுத்த மனுஷர் மேலே எல்லாருக்கும் மத்திய எல்லாருக்கும் யுத்த மனுஷர்கள் மேலே அவன் அதிகாரியாய், அவனுடைய பதவி உயருது, அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அவன் எந்த இடத்துக்கு போனாலும், அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். அவன் புத்தியாய், அவன் செய்கை எல்லாமே புத்தியாய் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். உண்மையாகவே இந்த நாட்களில் நானும் நீங்களும் தேவன் அருளும் புத்தியை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம சுய புத்தியை நாம் சார்ந்து கொள்வோமானால், நம்ம சுய புத்தியின்படி நம்ம நடப்போம் என்று சொன்னால், நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட முடியாது. தேவன் தான் நமக்கு அந்த புத்தியை தரணும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை புத்தி உள்ளவனாய் மாற்று. தேவன் நமக்கு தருகிறவன். அந்த யாத்திரை 31 வாசிக்கிறோம் இல்லையா, வினோதமான வேலைகளை செய்வதற்கு புத்தியையும் அறிவையும் கொடுப்பதற்கு தேவ ஆவியினால நிரப்பப்பட்டான். உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற புத்தியானது உண்மையாகவே அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் அந்த கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திபாரத்தை போல காணப்படுவோம். கிறிஸ்து நமக்கு வெளிப்படுவார். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உண்மையாகவே நாட்களிலே நானும் நீங்களும் தேவனுடைய புத்தியை நாம் சார்ந்து கொள்ளுவோம். கடைசியாக அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கும் பொழுது, அந்த 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் அது 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களையும் உனக்கு புத்தியை தந்தருள்வார்.
எல்லா காரியத்தையும் எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தேவன் புத்தியை தந்தருள்வாராக. தேவன் தருகிற புத்தி நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம சாதிக்க முடியும், நம்ம பிரகாசிக்க முடியும். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய சுய புத்தியை நம்ம சார்ந்து கொள்ளவே கூடாது. தேவன் தருகிற புத்தியை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவன் தருகிற ஆலோசனைகளை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் பிரகாசிக்க முடியும். அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலேயும் நீர் புத்தியை தருகிற ஒரு நல்ல தேவன். உன்னதமான வேலைகளை செய்வதற்கு, புத்தியாய் செய்வதற்கு, யோசித்து செய்வதற்கு, யூகித்து செய்வதற்கு உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. அந்த நாட்களிலே தேவாவியினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் தாமே எங்களை நிரப்புவீராக. ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவர், புத்தியை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களை நிரப்புவீராக. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த பூமியில் நாங்கள் வினோதமாய் காணப்பட, ஆச்சரியமாய் காணப்பட கர்த்தர் தாமே எங்களுக்கு புத்தியை தருவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாட்களிலே எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் புத்தியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வேதத்தை வாசிப்பதற்கும் செபிப்பதற்கும் நாங்கள் அதிக நேரங்கள் எடுக்க, அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்ள, எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கத்தக்கதாக எங்கள் தீவெட்டி ஆகிய அபிஷேகம் இன்னும் எங்களுக்குள்ள அதிகமாய் காணப்படத்தக்கதாக, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம் பிரகாசிக்கத்தக்கதாக அதிக நேரம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதிக நேரம் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அதிக நேரம் உடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் திருப்தி அடையாதபடி இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கணும் ஆண்டவரே. எங்கள் தீவெட்டி அணிந்து போகாதபடி, அது கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கத்தக்கதாக அதிக நேரம் உமக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கேட்பதற்கும், அதிகமாய் வாசிப்பதற்கும், கவனிப்பதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கண்மலை மேலே போடப்பட்டதான அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவதை போல எங்கள் வாழ்க்கை அமைய கத்த உதவி செய்யும். நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்களுடைய ஊழியம் காணப்பட கத்த உதவி செய்வீராக. இன்னும் அதிக நேரத்தும் இன்னும் அதிகமாக இப்படி வார்த்தைகளை கவனிக்கவும், அதன்படி செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லாருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட என்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.